ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் தினு லவ்விங்லி ஆர்ட். இந்த வீடியோவில் பிட்ச்வாய் பெயிண்டிங்கில் உள்ளது போல் ஒரு பசு அதோட கன்றோட அதுக்கப்புறம் சில தாமரைகள் அதோட இலைகள் இருக்கிற மாதிரி தாஞ்சூர் ஸ்டைலில் எப்படி ஒரு ப்ளவுஸில் பெயிண்ட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாங்க. கலர்ஸில் ஹாப்பினஸ் கண்டுபிடிக்க வாங்க பெயிண்ட் பண்ணலாம். நான் இந்த பிக்சரை ப்ளவுஸோட பேக் நெக்கில் பெயிண்ட் பண்ண போகிறேங்க. அதனால் முதல்ல ப்ளவுஸ்க்கு பேக் நெக் மார்க் பண்ணியாச்சுங்க. முதல்ல ஒரு கார்பன் ஷீட் வச்சு அதுக்கு மேலே டிசைன் பேப்பரையும் வச்சு அதை நகராமல் இருக்கிறதுக்காக 3 சைடு டேப் போட்டிட்டு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறேங்க. இந்த துணியே எல்லோ கலர் பேஸில் இருக்கிறங்காட்டி எல்லோ கார்பன் தெரியாதுங்கிறதுனால நான் ப்ளூ கலர் கார்பன் ஷீட் மாற்றிட்டேங்க. இதுக்கப்புறம் ஒரு பென்சில் யூஸ் பண்ணி டிசைனில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸையும் தெளிவாக பொறுமையாக என்னோடய துணியில் நான் ட்ரேஸ் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ நான் டிசைனை கம்ப்ளீட்டாக ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டேங்க. டிசைன் பேப்பரையும் கார்பன் ஷீட்டையும் கம்ப்ளீட்டாக எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கலாங்க. இங்கே சில டீட்டெயில்ஸை நான் ட்ரேஸ் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டேங்க. அதை நான் பென்சில் வச்சு கையில் வரைஞ்சிக்கிறேங்க. இப்போது ஒயிட் அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணி நான் பெயிண்டிங்க்கான பேஸ் கோட் பண்ண போகிறேங்க. இதை செய்யறதுக்கு 2 மெட்டீரியல் வேணுங்க. ஒன்று ஒயிட் அக்ரலிக் கலர், இன்னொன்று ரவுண்ட் ப்ரஷ் ஆஃப் சைஸ் நம்பர் 4ங்க. ஸோ இப்போது நான் இந்த டிசைன் பூரா ஒயிட் அக்ரலிக் கலர் வச்சு ஃபில் பண்ண போகிறேங்க. எப்பயுமே டிசைன் ட்ரேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்கள் துணியை கேர்ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் வச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இதை செய்கிறதுக்கு 2 ரீசனுங்க. ஒன்று, நீங்கள் ஃப்ரேமில் போட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறங்காட்டி உங்களுக்கு துணி மேடு பள்ளமாக இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குங்க. அதனால் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. செகண்ட் ரீசன் வந்துட்டு, நீங்கள் துணியை முன்னாடியே ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுட்டங்காட்டி நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது துணியில் இருக்க எல்லா நூல்லையும் பெயிண்ட் வந்துட்டு பட்டுருங்க. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துலையும் பெயிண்ட் இல்லாமல் ஒரு கேப் இருக்காதுங்க. உங்களுக்கு இந்த பெயிண்டிங்கோட அவுட்லைன் ஸ்கெட்ச் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க. அதிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ லோட்டஸ் பெயிண்ட் பண்ணும்போது ஒரு பெட்டலுக்கும் இன்னொரு பெட்டலுக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக ஒரு சின்ன கேப் விட்டுருக்கேங்க, அவுட்லைன் தெரியறதுக்காக. இந்த கேப் எதுக்குன்னா, இஃப் சப்போஸ் நம்ம கேப் விடாமல் கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டாக அவுட்லைன் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் கேப் விட்டிங்கன்னா நம்ம கடைசியாக அவுட்லைன் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நான் ப்ளூ கார்பன் ஷீட் யூஸ் பண்ணேங்க. என் கையை இந்த பிக்சர் மேலே மூவ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ப்ளூ கார்பன் ட்ரேசஸ் வந்துட்டு என் கையில் எப்படி ஒட்டியிருக்குன்னு. அதே போல் மேலே இருக்க அந்த தாமரை அதோட இலைக்கெல்லாம் நான் ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணும்போது அந்த ப்ளூ கார்பன் பாருங்கள் எப்படி ஒயிட்குள்ளே ப்ளீட் ஆயிருக்குன்னு. இந்த ரீசனுக்காக தாங்க நம்ம வந்துட்டு லைட் கலர் கார்பன் ஷீட்ஸ் லைக் ஒயிட் ஆர் எல்லோ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க ட்ரேஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஒயிட் பேஸ் கோட் பண்ணி முடிச்சாச்சுங்க. அதனால் பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒயிட் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் கார்னர்ஸில் கொடுத்து 2 கலரையும் வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேங்க. இது போல் தான் நான் இந்த பசுவுக்கும் அதோட கன்றுக்கும் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண போகிறேங்க. எப்பயுமே முதல்ல ஒயிட் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கார்னர்ஸில் வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் 2 கலரையும் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாங்க. எப்பயும் 2 கலரையும் பிளெண்ட் பண்ணாமல் அப்படியே விட்டால் தனித்தனியாக தெரியுங்க. இது பாருங்கள், அந்த பசுவோட திமிழில் எனக்கு ப்ரௌன் வந்துட்டு ரொம்ப டார்க்காக தெரியலைங்க, கம்மியாக இருக்குது. அதனால் மறுபடியும் எக்ஸ்ட்ரா ப்ரௌன் ஆட் பண்ணி ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேங்க. இது போல் சப்போஸ் டார்க்கர் கலரை நீங்கள் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் கலர் டார்க்காக இல்லை ரொம்ப லைட் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி கலரை ஆட் பண்ணி மறுபடியும் பிளெண்ட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இப்போ தான் வாட்டி என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெயிண்டிங் வீடியோஸ் பார்க்க பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு தெரியறதுக்காக கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
பசுவோட காது உள்ளே பார்த்தீங்கன்னா அதோட தோல் கொஞ்சம் மடிஞ்சிருக்கங்காட்டி அங்கே ஒரு பிங்க் கலர் இல்லை ஒரு ஆரஞ்சு கலர் ஷேட் தெரியுங்க. அதனால ஒயிட் ப்ரௌன் கூட கொஞ்சம் ஆரஞ்சு கலரும் சேர்ந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேங்க. இங்கே பாருங்களேன், ஒரு ஆரஞ்சு கலர் சேர்த்தங்காட்டி அந்த காது எவ்வளோ அழகாக டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்னு. இப்போது ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி பசுவுக்கு நம்ம எப்படி பெயிண்ட் பண்ணமோ அதே மாதிரி கன்றையும் பெயிண்ட் பண்ணிக்கலாங்க. பசுவோட மடி பார்த்திங்கனாலுமே ஒரு பிங்க் கலர் ஆரஞ்சு கலர் டோன் தெரியுங்க. அதனால நம்ம காதுக்கு பெயிண்ட் பண்ண மாதிரியே ஒயிட் அண்ட் ப்ரௌன் கூட கொஞ்சம் ஆரஞ்சும் கலந்து பசுவோட மடிக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணி பசுவோட வாலுக்கு, அதை காலில் இருக்க குழம்பு இருக்கு இல்லைங்க, கீழே பாதம், அதுக்கு கன்றோட காலில் இருக்க குழம்பு, இப்படி எல்லாத்துக்குமே பெயிண்ட் பண்ணிக்கிறேங்க. பசுவோட கொம்புக்கு பார்த்திங்கன்னா நான் ஒயிட் அண்ட் பிளாக் கலர் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷேடோஸ் தெரிகிற கார்னரில் பிளாக் கொடுத்து அப்புறம் ரெண்டையும் பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேங்க. நம்ம என்ன பசுவோட கன்றோட கண்ணுக்கு பெயிண்ட் பண்ணிங்க, அதனால் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி முதல்ல கண்ணை வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேங்க. பசுவோட உடம்புல பார்த்திங்கன்னா கை மாதிரி ஒரு அச்சு இருக்குங்க. அதுக்கு சந்தன கலர், அதாவது எல்லோ ஆக்கர் மாதிரி ஒரு கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேங்க. பசுவோட காலில் பார்த்தீங்கன்னா கொலுசு மாதிரி ஒரு நகை போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பசுவோட காலுக்கு வந்துட்டு ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி கன்றோட காலுக்கும் அந்த கொலுசு மாதிரி இருக்க நகைக்கு கீழே ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாங்க. அதே போல் பசுக்கு ஒரு குட்டி திமில் இருக்குங்க, அதுக்கும் நான் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பசுக்கும் கன்றுக்கும் பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சுங்க. அதனால் அடுத்து மேலே இருக்க தாமரைகளில் நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாங்க. இதுக்காக நான் ஒயிட் அண்ட் பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நான் வந்துட்டு ஒவ்வொரு பெட்டலாக பெயிண்ட் பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெட்டலுக்கு ஒயிட் கலர் வந்துட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட எட்ஜஸில் பிங்க் கலர் கொடுத்துட்டு அப்புறம் பிங்க்கையும் ஒயிட்டையும் பிளெண்ட் பண்ணி விட்டுருவேங்க. இதே போல் நான் அங்கே இருக்க எல்லா தாமரை பூக்களுக்கும் பெயிண்ட் பண்ண போகிறேங்க. தாமரை பூக்களை பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் மேலே இருக்க இலைகளை பெயிண்ட் பண்ண போகிறேங்க. இலைகளை பெயிண்ட் பண்ண நான் டார்க் க்ரீன், லைட் க்ரீன், லெமன் எல்லோன்னு 3 கலர் எடுத்துருக்கேங்க. முதல்ல பார்டர்ஸில் டார்க் க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் க்ரீனையும் எல்லோவையும் மிக்ஸ் பண்ணி நடுவில் கொடுத்துக்கிறேங்க. அதனால் கலர் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுங்க. இதே போல் இந்த 3 கலரையும் வச்சு எல்லா இலைகளுக்கும் பெயிண்ட் பண்ணலாங்க. இந்த சின்ன சின்ன கப்பு போல் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸில் வந்துட்டு தாமரை பூ காஞ்சதுக்கப்புறம் தாமரை விதைகள் வந்துட்டு கலெக்ட் ஆகி இருக்குங்க. அதுக்கும் நான் டார்க் க்ரீன், லைட் க்ரீன், எல்லோ 3 கலரையும் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு டார்க் க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா பசுவோட உடம்பில் கை மாதிரி ஒரு அச்சுக்கு நம்ம எல்லோ ஆக்கர் கொடுத்தோம் இல்லைங்க, அதுக்கு நடுவில் ரெட் கலரில் பொட்டு மாதிரி ஒரு டாட் வைக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா பிளாக் அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணி பசுவுக்கும் கன்றுக்கும் அதோட கண், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புருவம், அப்புறம் மூக்கு, இதெல்லாம் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேங்க. இப்போ நம்ம பெயிண்டிங் ஒர்க்கை முழுசாக முடிச்சாச்சுங்க. அடுத்து நம்ம 3D கோல்டு அவுட்லைனர் யூஸ் பண்ணி அவுட்லைனிங் ஒர்க் செய்யணுங்க. இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது ஃபெவிக்ரில் பிராண்டோட பேர்ல் மெட்டாலிக் கோல்ட் 3D அவுட்லைனருங்க. நான் வந்துட்டு ஒரு கோன் செஞ்சு அதுக்குள்ளே அந்த 3D அவுட்லைனரை ஃபில் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேங்க.
இங்கே நம்மளோட பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்குங்க. இதில் நம்ம டைரெக்டாக அவுட்லைனர் பாட்டிலில் பண்ணும்போது இவ்வளோ மெல்லிசான லைன்ஸ் வந்துட்டு பண்ண முடியாதுங்க. அதனால் நான் ஒரு கோன் செஞ்சு அதில் அவுட்லைனரை வந்துட்டு ஃபில் பண்ணி யூஸ் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி பெயிண்டிங் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் அபிப்பிராயங்களையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் மூலமாக நீங்கள் எனக்கு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து உங்களுக்கு வேறு என்ன மாதிரி பெயிண்டிங் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாங்க. இந்த கோல்டு அவுட்லைனிங் ஒர்க் முடித்ததுக்கப்புறம் அந்த அவுட்லைனர் காயறதுக்காக ஒரு நாள் வந்துட்டு அந்த பெயிண்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் காய விட்டுருங்க. அவுட்லைனர் அண்ட் பெயிண்டிங் வந்துட்டு ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பிளாக் அக்ரலிக் கலர் வச்சு அவுட்லைனரோட 2 பக்கமும் பிளாக் அவுட்லைன்ஸ் பண்ணலாங்க. நீங்கள் எப்பயுமே பெயிண்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் துணியை திருப்பி, அதாவது பின்புறம், பெயிண்டிங்கோட பின்புறம் வந்துட்டு அயன் பாக்ஸ் வச்சுட்டு நல்லா அயன் பண்ணிக்கோங்க. இதனால பெயிண்ட் வந்துட்டு துணியோட நல்லா செட் ஆகிக்குங்க. நம்ம பெயிண்டிங் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் பிளாக் அக்ரலிக் கலரை யூஸ் பண்ணி நம்ம பிளாக் அவுட்லைன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்டிங் இப்படி தான் இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம பெயிண்டிங் சூப்பராக வந்துருச்சுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ அண்ட் பை.